100 டேஸ் 100 போஸ்டர்ஸ் டிசைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் லோகா மூவியோடைய ஸ்டில்ஸ் பயன்படுத்தி ஃபோட்டோஷாப் பிகினர்ஸ்க்கு பயன்படுற வகையில் எப்படி சிம்பிளாக ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய லீட் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுடைய 2 ஸ்டில்ஸ் பயன்படுத்துகிறோம். பென் டூல் வச்சு நான் எட்ஜஸ் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்து தேவையான பிக்சர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ இவங்க ஒரு மூன் லைட்டில் இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு மூன் பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் யூ சேச்சுரேஷனில் கலரைஸ் செக் பண்ணிவிட்டு சிங்கிள் கலர் ப்ளூ டோனில் இந்த பிக்சரை மாற்றுவோம். இப்போ இந்த மூணுலேருந்து ஒரு க்ளோ வர மாதிரி பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே சாலிட் கலர் ஒயிட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மாஸ்க் ஆட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் கலர் நம்ம ஃபோர்க்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சோம்னா கிளிக் பண்ணோன்னா அங்கே ஒரு க்ளோ எஃபெக்ட் வரும். இப்போ இந்த கல்யாணி அவங்களோட மெயின் இமேஜில் கொஞ்சம் நம்ம எட்ஜஸ் மட்டும் இந்த க்ளோ வந்து அவங்க மேலே படுற மாதிரி ஆக்கிறதுக்காக அது டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதோடைய பிரைட்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மாஸ்க்கை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு நம்ம எட்ஜஸ் மட்டும் பண்ணும்போது அங்கே மட்டும் நமக்கு அந்த லைட் படுற ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இன்னொரு சாலிட் கலர் ஃபில் பண்ணுறோம், ரெட் கலர். ஸோ இதுக்கான பிளெண்டிங் மோடும் நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரெட் கலருக்கும் ரிவர்ஸ் மாஸ்க். அடுத்து இந்த கன்லேருந்து ஒரு ஃபயர் ஆனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். ஸோ ஒரு மெயின் போஸ்டர்லேருந்து அந்த டைட்டில் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், லோகோவை மட்டும். இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக பிளெண்ட் இஃப் ஆப்ஷனில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம்.